வெல்கம் டு ப்ரொஃபசர் அகாடமி. நம்ம டான்செட்காக டாபிக் வைஸ் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த சீரீஸ்ல எண்ட் ஆஃப் தி சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்கறது ஒன் ஷார்ட் ரிவிஷன். ஓகேங்களா? ஸோ எல்லாரும் நல்லா படிச்சிருப்பீங்கன்னு நம்புறேன். ஓகே, ஸோ லைக் நிறைய கொஷின்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஓகே, டைம் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஆஸ் வெல் அஸ் வந்து ஏதாவது மறந்துருக்கீங்களா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். ஓகே, ஸோ வீடியோவோட எண்ட்ல கொஸ்டின் ப்ராக்டிஸ் எங்க எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் 2 கொஸ்டின் பேப்பராவது ஃபுல்லா போட்டு முடிங்க. ஸோ நீங்க முழுசா படிச்சிருந்தீங்க அப்படின்னா பேப்பர் 1, 2 ரெண்டுமே ட்ரை பண்ணுங்க. இல்ல நான் வந்து பேப்பர் 2 மட்டும் தான் சார் பண்ணியிருக்கேன், நல்லா படிச்சிருக்கேன் அப்படின்னா அட்லீஸ்ட் அதையாவது நல்லா ட்ரை பண்ணுங்க. ஓகே, எஸ். நான் இன்னைக்கு ஒரு செட் ஆஃப் கொஷின்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ மோர் ஆர் லெஸ் சிலபஸை கவர் பண்ற மாதிரி. ஸோ நாட் ஆல் தி யூனிட்ஸ். ஸோ ஒரு சம் செலக்டட் யூனிட்ஸ்ல செலக்டட் கொஷின்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன். ஸோ இந்த கொஷின்ஸோட ஆன்சர்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஓகே, அதுல ஃபர்ஸ்ட் கொஷின். ஓகே, ஸோ இதுல பாருங்க, தி ஃபாலோயிங் ரியாக்ஷன் இஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப் டேஷ் ரியாக்ஷன். இப்போ இதுல ஒரு ரியாக்டன்ட், ரியேஜென்ட் அண்ட் ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. And they also mentioned that there will be a 3:1 ratio of erythro and trio isomers. ஓகே, ஸோ அப்போ இங்க அவங்க சொல்றது வந்து என்னன்னா, இது என்ன டைப் ஆஃப் ரியாக்ஷன், அதாவது ஸ்டீரியோ ஸ்பெசிஃபிக்கா இல்ல டயஸ்டீரியோவா, என்ஹான்சியோ செலக்டிவா, ரீஜியோ செலக்டிவா. இப்போ இதை எப்படி நம்ம இது பண்றது? ஸோ நீங்க நல்லா ஒரு விஷயத்த பாத்துக்கலாம். என்னன்னா, இங்க வந்து ஆல்ரெடி ஒரு கைரல் சென்டர் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு இல்லையா? ஏற்கனவே ஒரு கைரல் சென்டர் பிரசன்ட் ஆயிருக்கு. கைரல் சென்டர் பக்கத்துல இருக்கக்கூடிய கார்பன் வந்து ஒரு ஆல்டிஹைட் கார்பன், அதுலதான் ரியாக்ஷன் வந்து கேரி அவுட் ஆயிருக்கு இல்லையா? ஸோ இது வந்து லைக் வந்து ஒரு ஆர்கனோ லித்தியம். ஓகே, ஸோ ஆர்கனோ லித்தியம் ரியாக்ஷன் போய் ஆல்கஹால் ஃபார்மேஷன் நடந்திருக்கு. ஸோ அப்போ ஒரு இங்க உங்களுக்கு புதுசா இன்னொரு கைரல் சென்டருமே வந்து இங்க ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ ஏற்கனவே ரியாக்டன்ட்ல உங்களுக்கு ஏற்கனவே ஒரு கைரல் சென்டர் இருந்து, ஓகே, ப்ராடக்ட்ல புதுசா ஒரு கைரல் சென்டர் வருது அப்படின்னா, ஸோ அடிஷ்னலா ஒரு கைரல் சென்டர் வருது. இந்த மாதிரி உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்க கண்ண மூடிட்டு டயஸ்டீரியோ செலக்டிவ் போட்டுடலாம். புரிஞ்சுதா பாருங்க? அப்ப எனன்ஷியோ செலக்டிவ்க்கும் டயஸ்டீரியோ செலக்டிவ்க்கும் என்ன சார் வித்தியாசம்? சார் உங்க இப்போ எனன்ஷியோ செலக்டிவ்னா உங்களுக்கு ரியாக்டன்ட் பாத்தீங்கன்னா கைரல் சென்டர் இருந்திருக்காது. இட் மைட் பி ப்ரோ கைரல். ஓகே, அப்போ ரியாக்ஷனுக்கு அப்புறம் தான் கைரல் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அது எனன்ஷியோ செலக்டிவ். ரியாக்டன்ட்ல உங்களுக்கு ஏற்கனவே ஒரு கைரல் சென்டர் இருக்கு அப்படின்னா ரியாக்ஷனுக்கு அப்புறம் உங்களுக்கு ப்ராடக்ட்ல ஒரு புதுசா இன்னொரு கைரல், அப்போ ஏற்கனவே ஒரு கைரல் புதுசா ஃபார்ம் ஆகுது ஒரு கைரல் அப்படின்னா ரெண்டு கைரல் சென்டர் இருக்குன்னா இட் மஸ்ட் பி டயஸ்டீரியோ செலக்டிவ். ஓகே, ஸோ இது வந்து ஒரு ஜென்ரலா ஒரு இன்ஃபர்மேஷன். அண்ட் இது ஸோ எரித்ரோவும் த்ரியோவும்கான வித்தியாசம் தெரியும். எரித்ரோவும் த்ரியோவும் வந்து உங்களுக்கு ஒரு கார்பனோட கான்ஃபிகரேஷன் மட்டும் சேஞ்ச் ஆகும் இல்லையா? ஸோ அப்போ ஒரு கார்பனோட கான்ஃபிகரேஷன் மட்டும் சேஞ்ச் ஆகுறது, இல்லை ரெண்டு கார்பனோட கான்ஃபிகரேஷன் சேஞ்ச் ஆகுறது அப்படின்னு சொல்லி நீங்க பார்க்கும்போது அதுல உங்களுக்கு டயஸ்டீரியோ செலக்டிவ் வந்துடும். ஓகே, ஸோ எஸ், ஒன்னு அப்படின்னா உங்களுக்கு மிரர் இமேஜ் வரும் என்ஹான்சியோ செலக்டிவ். ரெண்டு அப்படிங்கிற ரெண்டு கைரல் சென்டர் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா you will get that. Okay, so yeah, erythros and so it's a very simple. உதாரணத்துக்கு இப்படி எடுத்துக்கோங்க, OH இருக்கு. இதுக்கு நீங்க மிரர் இமேஜ் எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு என்ன வந்துடும், நல்லா யோசிச்சு பாருங்க. இதுக்கு நீங்க மிரர் இமேஜ் எடுத்தீங்க அப்படின்னா, ஓகே, ஸோ யூ வில் கெட் இதனோட மிரர் இமேஜ் வந்து லைக் OH பக்கத்துலயே கிடைக்கும். நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இப்போ இதுக்கு இந்த மாதிரி எடுத்துக்கேன். ஓகே, ஸோ லைக் OH அண்ட் H, இப்போ இங்க இருக்கிற OH இங்க H, அப்போ இந்த ரெண்டு கைரல் சென்டர்ஸ் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. இது வந்து ஒரு எக்ஸாம்பிள், நாட் ரிலேட்டட் டு திஸ் ரியாக்ஷன். ஓகே, ஸோ அப்போ இங்க இருக்கிறதுல உங்களுக்கு சேம் குரூப் சேம் சைடு வந்து என்ன வரும்? ஓகே, சேம் குரூப் ஆப்போசிட் சைட்ஸ் வந்து என்ன வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சேம் குரூப் சேம் சைடு எரித்ரோஸ் அண்ட் ஆப்போசிட் வந்து த்ரியோஸ். இப்போ இது ரெண்டுத்துக்குமான ரிலேஷன்ஷிப் வந்து தட் டயஸ்டீரியோ செலக்டிவ். ஓகே, இதனுடைய இன்ஃபர்மேஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தென் அடுத்ததா நம்ம பார்க்க இருக்கிறது இதுதான். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அவங்க வந்து ஒரு ரியாக்டன்ட் கொடுத்துருக்காங்க. அதை தெர்மல் எலக்ட்ரோல் சைக்ளிக் ரிங் ஓப்பனிங் அப்படின்னு சொல்லிட்டு அதனோட ப்ராடக்டை ஐடென்டிஃபை பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓகே, ஸோ இப்போ இதுல ஆப்ஷன்ஸை பாருங்க. ரெண்டு இடத்துல இசட் இருக்கு. ஓகே, அதாவது ஆப்ஷன் ஏவும் பியும் நீங்க பார்க்கலாம். ஆப்ஷன் ஏவும் சியும் பாருங்க, ரெண்டு இசட் இருக்கு. ஓகே, 2 செகண்ட் பொசிஷன் அண்ட் ஃபோர்த் பொசிஷன் வந்து இ அண்ட் இசட் இருக்கு. அண்ட் பி ஆப்ஷன்ல ரெண்டுமே ஈயா இருக்கு. ஓகே, சரி, இது எப்படி நான் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம்?
ஸோ லைக் உங்களுக்கு ரிங் ஓப்பனிங்கா இருந்தாலும் சரி, இல்ல ரிங் க்ளோஸா இருந்தாலும் சரி. ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது எத்தனை எண்ல வரும்? ஐ மீன் 4n 4n + 2வா? ஓகே. பெரிசைக்ளிக் ரியாக்ஷன்ஸ்ல அப்படிங்கிற டவுட்டே நம்ம எல்லாத்துக்கும் இருக்கும். ஸோ இதுல வந்து ஒரு சைக்ளிக் இருந்ததுன்னா, எத்தனை டபுள் பாண்ட் இருக்குன்னு பாருங்க. ஓகே. ஸோ இங்க 2 டபுள் பாண்ட் சாரி ஒரே ஒரு டபுள் பாண்ட் இருக்கு. அப்புறம் 2 எலக்ட்ரான். இது வந்து சைக்ளிக் அப்படிங்கிறதுனால, நீங்க அதுக்கு ஒரு 2 எலக்ட்ரான் எடுத்துக்கங்க. ஸோ மொத்தம் 4 எலக்ட்ரான். 4 எலக்ட்ரான்னா யூ கேன் சே தட் 4n. இப்போ இது நீங்க ஓப்பனிங்ல வச்சிருக்கும்போது உங்களுக்கு 2 பை பாண்ட் இருக்கும். ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இத நீங்க ஓப்பன் பண்ணும்போது சைட்ல ஓகே. ஸோ 1 மினிட். ஓகே. சைக்ளோ ஹெக்ஸீன் இந்த மாதிரி தான் வரும். ஸோ இத நீங்க சைக்ளைஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து ஓகே. ஸோ என்ன கிடைச்சிரும்? ஓகே. இதனுடைய சும்மா இது வரையறேன் பாருங்க. ஸோ இங்க டபுள் பாண்ட் வந்துரும். ஸோ இதுதான் அதனுடைய பேட்டர்ன். ஸோ அப்போ இது வந்து 4nல வந்துருமா? 4nல வந்தா எப்படி சார் நான் தெரிஞ்சுக்கிறது? ஸோ 4 நான் ஓகே 4 என் நான் ஓகே 4 என் நான் டிசி வாங்க போனேன். ஓகே லைக் நான் டிசி வாங்க போனேன்னா லைக் டி அப்படிங்கிறது இட் இஸ் அ தெர்மல். ஓகே தெர்மல் சி அப்படிங்கிறது கான்ரோட்டேட்டரி. ஓகே. ஸோ அப்ப இதுக்கு ஆப்போசிட்டா 4nல உங்களுக்கு டிசி வருது அப்படின்னா, அப்போ போட்டோ கெமிக்கல் வந்தா என்ன வந்துரும்? டிஸ்ரோட்டேட்டரி வந்துரும். இல்லையா? ஓகே. இன்னொரு ஷார்ட்கட் கூட சொல்றேன். இது ஒரு ஒன் ஆஃப் தி ஷார்ட்கட். இதனுடைய 4n+2 வந்து நமக்கு அப்படியே ஆப்போசிட். அதாவது தெர்மல் கண்டிஷன்ல உங்களுக்கு டிஸ்ரோட்டேட்டரியும் அண்ட் போட்டோல வந்து உங்களுக்கு கான்ரோட்டேட்டரியும் வந்துரும். ஸோ இது வந்து நீங்க ஒண்ணு அந்த நான் டிசி வாங்க போனேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க ஞாபகம் வச்சுட்டீங்கன்னாவே மீதி எல்லாத்தையும் ஈஸியா வாங்கி ஐ மீன் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே. சார் இப்போ நீங்க எடுத்துக்கிற ரிங் ஓப்பனிங்கோ, இல்ல ரிங் குளோசிங்கோ ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரிங் குளோசிங்ல இருந்து ஓப்பனிங் வரும்போது ஈஸியா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு சிஸ் இருந்து ஓகே ஒரு சிஸ் இருந்து அந்த காம்பவுண்ட நீங்க கான்ரோட்டேட்டரி பண்றீங்க. இல்ல டிரான்ஸ் இருந்து கான்ரோட்டேட்டரி பண்றீங்க. ஓகே. நான் இப்போ உட்கார்ந்து மெக்கானிசம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தா, ஓகே அது இதுக்கான சூழ்நிலை கிடையாது. இதுக்கு நம்ம ஷார்ட்கட் தான் பார்க்கணும். ஓகே. கான்ரோட்டேட்டரி பண்றீங்க அப்படின்னா ஓகே. உங்களோட ஸ்ட்ரக்சர் பார்க்கறதுக்கு வந்து சிஸ் மாதிரியும் இருக்கும். இங்க டிரான்ஸ் மாரியும் இருக்கும். ஸோ இந்த இடத்துல டிஸ் போடும்போது உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இத நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே. ஸோ இதுல நம்ம என்ன பண்றோம் 4n இல்லையா? இது வந்து இட் இஸ் கம்ஸ் அண்டர் 4n. 4nல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? தெர்மல். தெர்மல்னா நமக்கு நான் டிசி. அப்போ டிசி இல்லையா? ஸோ கான் ரொட்டேட்டரி பண்ணணும். ஸோ கான் ரொட்டேட்டரி பண்றேன். எனக்கு இந்த 2 மித்தைல் குரூப்பையும் பாருங்களேன். எப்படி இருக்கு? சிஸ்ல இருக்கா? இப்போ என்னுடைய ரிசல்ட்டும் வந்து எதுல இருக்கா? சிஸ்ல தான் இருக்கும். இல்லையா? ஸோ அப்போ நல்லா கவனிங்க. ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து 4n இது வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு காமனா வந்துரும். ஸோ இப்ப சிஸ் அப்படின்னா என்னப்பா? சேம் குரூப் சேம் ஐ மீன் சேமா இருக்கணும் இல்லையா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா, இது ஒரு சிஸ் பொசிஷன்ல வந்துரணும். ஓகே. அதாவது இதுவுமே சிஸ் பொசிஷன்ல வந்துரணும். நல்லா கவனிச்சுக்கங்க. ஸோ அப்ப இதுவும் வந்து ஒரு சிஸ் ஐ மீன் 2மே வந்து ஒரே சைடுல வர மாதிரி நாம பாத்துக்கிறோம். ஓகே. ஸோ அப்போ லெட் அஸ் சே இது நீங்க ஆ 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணிக்கிட்டு போங்க. ஓகே. 1, 2, 3, 4 ஏன்னா நீங்க இங்க எங்கிருந்து மார்க் பண்ணிட்டு போகும்போதும் உங்களுக்கு ஒரே மாதிரியா தான் கிடைக்கும். சரிங்களா? எங்கிருந்து மார்க் பண்ணிட்டு போங்க ஒரே மாதிரி தான் கிடைக்கும். லெட் அஸ் சே இது 1ன்னு எடுத்து இது 2ன்னு எடுத்துக்கலாம். 3, 4, 5, 6. இந்த செகண்ட் பொசிஷன்ல இருக்கக்கூடிய டபுள் பாண்ட். ஓகே. உங்களுக்கு சிஸ் மாதிரி இருக்கா? சிஸ்னா இசட். பட் 2ல இசட். 4ல வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போசிஷன் இருக்கு. 4ல வந்து யூ ஆர் கெட்டிங் டிரான்ஸ்போசிஷன். டிரான்ஸ்போசிஷனை நம்ம என்ன சொல்லுவோம்? இ அப்படின்னு சொல்லுவோமா? 1 மினிட். எஸ் இன்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ இப்போ புரிஞ்சுதா பாருங்க. ஓகே. ஸோ இப்போ இது எந்த ஆப்ஷன் மாதிரி தெரியுது? ஓகே. யூ ஆர் கெட்டிங் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். கேன் யூ ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ 2Z 4E. ஓகே. 2வது பொசிஷன்லயும் 4வது பொசிஷன்லயும் டைன் இருக்கு. ஸோ 6 கார்பன். ஸோ ஹெக்ஸா 2,4 ஹெக்ஸா டைன். ஓகே. ஸோ இட்ஸ் அ வெரி சிம்பிளஸ்ட் ஒன். உங்ககிட்ட இருக்கக்கூடிய மாலிகூல்ஸ்க்கு நான் சொன்ன இத வந்து அப்ளை பண்ணி பாருங்க. எந்த அளவுக்கு ஒபே பண்ணுது அப்படிங்கிறத சொல்லி. ஓகே. ஸோ ஐ திங்க் இட் வில் பி ஒபே ஃபார் மோஸ்ட் ஆஃப் தி கொஸ்டின்ஸ் ஆர் ஸ்ட்ரக்சர். ஓகே. ஸோ இது வந்து ஒரு ஷார்ட்கட். இந்த ஷார்ட்கட்ட திரும்ப நீங்க ஒரு முறை பார்க்கறதுன்னா, வீடியோ முன்னாடி ஐ மீன் முன்னாடி ஓட்டிட்டு திரும்ப ஒரு முறை போட்டு பாருங்க. தென் 3rd கொஸ்டின் சாரி திஸ் ஒன். இப்போ பாருங்க இந்த இதுல வந்து வி கேன் சே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இன் திஸ் ஹியர் அண்ட் ஹியர். Okay, which of the following compound can release proton easily? Okay, in a strong basic medium. Okay,
ஸோ இப்ப ஸ்ட்ராங் பேசிக் மீடியத்துல எது ஈஸியா குடுக்கும்? இப்ப நீங்க பார்க்கிறது எல்லாமே வந்து எந்த மாரி இருக்கு? சைக்ளிக் இருக்கு இல்லீங்களா? ஸோ பியூட்டாடையின். ஓகே. சைக்ளோபியூட்டாடையின். ஓகே. அடுத்தது சைக்ளோபியூட்டா சாரி சைக்ளோபென்டாடையின். ஐ திங்க் இட் மஸ்ட் பி ஆல்டர்னேட்டிவ் பொசிஷன். ஓகே. அடுத்தது சைக்ளோஹெப்டா. அப்போ உங்களுக்கு வந்து 8 மெம்பர் ரிங் வந்துரும். இல்லையா? ஸோ சாரி சாரி 7 மெம்பர் ரிங் வந்துரும். ஓகே. அடுத்தது இங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்டாங்கிறப்போ 8 வந்துரும். ஹெக்டா டெட்ரைன்னா 4 டபுள் பாண்ட். அப்போ இத நான் எப்படி சார் இது பண்றது? ஒண்ணே ஒண்ணு தான்ப்பா. ஓகே. ஸோ சிம்பிளா நீங்க யோசிக்க வேண்டியது sp3 கார்பன் இருக்கு. sp2 கார்பன் இருக்கு. ஓகே. இப்ப இதுல வந்து மோஸ்ட் அசிடிக் அப்படின்னு சொல்லி நீங்க பார்க்கணும். அண்ட் எந்த ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணா உங்களுக்கு அரோமேட்டிக் வரும்னு பாருங்க. சைக்ளிக் வந்து ஒரு பேஸ் மீடியம் போடுறாங்கன்னா, அப்போ பேஸ் அப்படிங்கிறது என்னது? OH மைனஸ். அது எதை எடுத்துக்கும்? H பிளஸ்ஸா எடுத்துக்கும். H பிளஸ் எடுத்துருச்சு அப்படின்னா, அப்ப அந்த கார்பன் மேல நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். இப்ப அந்த கார்பன் மேல நெகட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆகுறதுனால, அந்த சைக்ளிக்ல உங்களுக்கு அரோமேட்டிக் கிடைக்குதா? இஸ் தட் அரோமேட்டிக் கிடைக்குதா? அப்படின்னு சொல்லி பாருங்க. சோ, இப்ப இதுல நீங்க பார்க்கும்போது, இதுல தான் பி ஆப்ஷன்ல தான் வந்து ஒரு sp3 கார்பன் இருக்கு. அங்க நெகட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா, யூ கேன் கெட் இட் அரோமேட்டிக் இல்லையா? சோ 4n+2ல உங்களுக்கு ஒபே பண்ண பாருங்க 6 பை எலக்ட்ரான்ஸ் வந்துருச்சு இல்லையா? சோ இதுல வந்து உங்களுக்கு 2 முறை பண்ணா தான் வந்து வரும். ஆனாலும் இட் மஸ்ட் பி a ஸ்ட்ராங் அசிடிக் மீடியம் தான். பட் ஸ்டில் ஈஸியா பண்றது அப்படிங்கிறது இதுதான். சோ சிங்கிள் பாண்ட் கார்பன தான் நம்மளால ஈஸியா வந்து எடுக்க முடியும். ஓகே. புரியுதா பாருங்க? சோ தட்ஸ் வை ஆப்ஷன் பி. So mechanism of Bernoulli rearrangement involves the dash shift of alkyl group into electron deficient. Okay, so Beckmann rearrangement நீங்க பார்த்திருக்கலாம். ஆக்சைன் இருந்திருக்கும். Okay, so let us say R. Okay, then N. Sorry, C double bond N OH. இல்லையா? ஸோ இது வந்து ஆக்சைன் குரூப் இருக்கும். இந்த ஆக்சைன் குரூப்ல வந்து உங்களுக்கு இந்த அல்கைல் குரூப் என்ன ஆகும் அப்படின்னா, ஓகே இங்க மைக்ரேட் ஆகும். இதுதான் நம்ம அங்க டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். பெக்மன் ரீஅரேஞ்ச்மென்ட் பத்தி ஒரு டீடைல்டு ரியாக்ஷன் போட்டிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க நேமிங் ரியாக்ஷன்ஸ் வீடியோ நம்ம போட்டிருக்கோம். ப்ரொஃபசர் அகாடமி கெமிஸ்ட்ரி அப்படின்னு இருக்கும். ஓகே அந்த சேனல்ல நீங்க போய் பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் நேமிங் ரியாக்ஷன்ஸ் பத்தி மென்ஷன் பண்ணிருக்கோம். ஓகே ஸோ அப்போ என்ன ஷிஃப்ட் அப்படின்னா இட் இஸ் 1 to ஷிஃப்ட். 1 to ஷிஃப்ட் எங்க இருந்து எங்க அப்படின்னா கார்பன்ல இருந்து 1 நைட்ரஜன்ல இருந்து 2. அப்போ 1 to 2 ஷிஃப்ட். ஓகேங்களா? ஸோ அப்போ இட் இஸ் 1 to 2 ஷிஃப்ட் ஃப்ரம் கார்பன் நைட்ரஜனை நோக்கி ஷிஃப்ட் ஆகுது. ஓகேங்களா? புரிஞ்சுதா பாருங்க. ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஓகே. ஸோ அடுத்தது. ஓகே. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதுல வந்து இந்த ஸ்லைட்ல யூ கேன் see இட்ஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் த ஃபாலோயிங் காம்ப்ளெக்ஸ் என்ன குடுத்துருக்காங்க? ஒரு கோபால்ட் காம்ப்ளெக்ஸ் குடுத்துருக்காங்க. அதுல கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜிய நம்மளால கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சார் என்ன சார் எல்லாத்துலயும் ஈஸியா கொஸ்டின் இருக்கே அப்படின்னு ஒரு சிலருக்கு தோணலாம். ஓகே. ஸோ நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய கர்நாடகா அண்ட் கேரளா பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வருஷத்துக்கு 2 முறை கரெக்ட்டா டைம் இன்டர்வல்ல எப்படி சிஎஸ்ஐஆர் கண்டக்ட் பண்றாங்களோ, அதே போல அவங்களும் கரெக்ட்டான டைம்க்கு எக்ஸாம் வச்சு அ அ ரிசல்ட், கொஸ்டின் பேப்பர் எவ்ரிதிங் தே ஆர் கிவிங். எவ்ரிதிங் இன் அவைலபிள் இன் வெப்சைட் ஆல்சோ. ஸோ நம்ம இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து கேரளாவோடதும், கர்நாடகாவோடதும் அவங்க இப்போ ரீசென்ட்டா 2024ல அ அ 2ண்ட் செஷன் அதாவது டிசம்பர் செஷன் வச்ச கொஸ்டின் பேப்பர்ல இருந்து தான் கொஸ்டின் எடுத்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதனால இது இது வந்து நம்ம லைக் சின்ன கிளாஸ்ல இருந்து எடுத்தோம். இல்ல லைக் என்னன்னா, சார் ஈஸியான கொஸ்டின் எடுத்து தந்தாரு. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. யூ கேன் செக் இட். எவ்ரிதிங் இஸ் அவைலபிள் இன் தேர் வெப்சைட்ஸ். ஓகே. எஸ். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. இப்போ கோபால்ட் F6 அப்படிங்கிறப்போ, ஓகே இட் இஸ் எக்ஸ் மைனஸ் ஃப்ளூரினோடது என்னப்பா எவ்வளோப்பா வரும்? ஓகே ஒரு சிங்கிள் மைனஸ் இல்லையா? அப்போ 6 மைனஸ் ஈக்குவல் டு -3. தென் எக்ஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வரும்? +3. ஓகே. ஸோ கோபால்ட் +3 atomic number is 27. Okay, so cobalt 27 அப்படின்னா ஓகே it has a 3d7 4s2 3 எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணணும். ஸோ இங்க 2 எலக்ட்ரான் இங்க ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணிடுறேன். யூ ஹாவ் அ d6. ஓகே d6 அண்ட் எஃப் பாத்தீங்க அப்படி ஃப்ளூரின் பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் அ வீக் லிகண்ட். இப்போ நார்மலா நம்ம வந்து கீழே வந்து T2G 1 2 3 4 5 அண்ட் 6. T2Gல வந்து உங்களுக்கு 4 எலக்ட்ரான் வருது. EGல வந்து எத்தனை எலக்ட்ரான் வருது பாருங்க. ஸோ யூஆர் ஆல்மோஸ்ட் கெட்டிங் தட் கீழே 4 மேல 2. ஸோ எப்பயுமே கீழே வந்து -0.4. ஒருவேளை மறந்துருச்சு அப்படின்னா இதை நான் எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா
ஓகே. ஸோ நான் அந்த பக்கம் லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம்ல எழுதுறேன் பாருங்க. நீங்க பிரிச்சீங்க அப்படின்னா, ஓகே. ஆ நீங்க இங்க வந்து 6 எலக்ட்ரான் இருக்கும் இல்லையா? T2Gல வந்து 6 எலக்ட்ரான் இருக்கும். EGல வந்து எவ்வளவு எலக்ட்ரான் இருக்கும்? 4 எலக்ட்ரான் இருக்கும். இத எந்த நம்பரால மல்டிப்ளை பண்ணா 2 இடத்துலயும் உங்களுக்கு 2.4 வரும்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா நெறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கும். ஓகே. அப்போ இத எப்படி நம்ம ரெக்டிஃபை பண்றது? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எதெல்லாம் மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு 2.4 வரும்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்க எப்பயுமே கீழ மைனஸ். அத நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லையா? எப்பயுமே கீழ மைனஸ், மேல பிளஸ். ஓகே. இங்க வந்து லைக் 0.4 வச்சுக்கங்க. -0.4 இருந்துச்சு அப்படின்னா, யூ வில் கெட் 2.4. மேல வந்து 0.6 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா, யூ கெட் 2.4. புரியுதா பாருங்க? அதனால தான். ஸோ இங்க ஐ கேன் ஹேவ் மல்டிப்ளிகேஷன். இதுல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து -4 ஆல மல்டிப்ளை பண்றோம். மேல வந்து +6 ஆல மல்டிப்ளை பண்றோம். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து 4. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா, இங்க வந்து 2. ஸோ லெட் அஸ் சே -4 4s are 16 which is 1.6 அண்ட் இங்க வந்து 1.2. டிஃபரன்ஸ் எவ்வளவு வருது பாருங்க. 0.4 டிஃபரன்ஸ் வருதா? சார் என்ன சார் நீங்க 0.4ங்கிறீங்க. ஆனா -0.4 தானே சார்? கரெக்ட் தானேப்பா? ஆனா இங்க வந்து -0.4 வந்து உங்களுக்கு ஆப்ஷன்லயே இல்லையா சார்? அப்படின்னா, ஸோ அந்த மாரி இருக்கவங்களுக்கு கான்செப்சுவலா ஒரு பதில் சொல்றேன். இங்க மைனஸ், பிளஸ் அப்படிங்கிறது இந்த T2G, EG லெவலுக்கு நடுவுல நம்ம வச்சிருக்கிறது ஏன் மைனஸ், பிளஸ்ன்னு வச்சிருக்கோம்னா, எவ்ளோ டிஃபரன்ஸ் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். இந்த மைனஸ் பிளஸ் வந்து இட் இஸ் நாட் மென்ஷனிங் அபவுட் தி லோவர் வேல்யூ ஆர் ஹையர் வேல்யூ ஆஃப் தி பிளஸ். It indicates the difference between the energy levels between T2G and EG levels. Can you able to understand? ஓகே. ஸோ அந்த எவ்ளோ கேப் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். தட்ஸ் இட். ஓகே. சார் அப்போ இன்னொரு சந்தேகம் கூட வரும். சார் -2.4 இருக்கு சார். ஓகே. அண்ட் பிளஸ்ல வந்து 0.4 இருக்கு சார். இப்போ இதுல கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி வேல்யூ யாரோடது அதிகமான வேல்யூ சார்? இப்ப நான் என்ன சார் எடுத்துக்கணும் அப்படின்னா, ஆப்வியஸ்லி நீங்க 2.4 தான் எடுத்துக்கணும். நான் இப்பதான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணேன். மைனஸ், பிளஸ் மேட்டரே கிடையாது. ஓகே. இட்ஸ் ஆஃப்டர் ஆல் எ சைன். தட்ஸ் இட். ஓகே. வி நீட் அ எனர்ஜி. ஸோ அந்த நியூமெரிக்கல் வேல்யூ தான் உங்களுடைய எனர்ஜி. அந்த மைனஸ், பிளஸ்ஸ விட்டுறணும். ஓகே. ஸோ இத மைண்ட்ல வச்சுக்கோங்க. எஸ். அடுத்தது ஓகே. ஸோ தி மெட்டலோப்ரோட்டீன் ஃபங்ஷன் அஸ் எலக்ட்ரான் கேரியர். எலக்ட்ரான் கேரியரா வந்து உங்களுக்கு எது அங்க ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இட்ஸ் அ சைட்டோக்ரோம். ஓகே. ஸோ டிரான்ஸ்ஃபெரின் என்ன பண்ணும்? அயன வந்து டிரான்ஸ்போர்ட். ஓகே. அயன வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணும். ஓகே. அயன் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணும். யாருக்கு? ஃபெரிட்டினுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணும். ஃபெரிட்டினுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது தான் அதாவது இது எப்படி வருது அப்படின்னா, நம்ம சாப்பிடுறோம். இப்போ உதாரணத்துக்கு லெட் அஸ் சே நம்ம முருங்கைக்கீரை சாப்பிடுறோம். ஓகே. முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, போதுமான அளவு ஒரு டேக்கு போதுமான அளவுக்கு அயன் கிடைச்சிரும். இப்போ அயன் அயன் நம்ம பாடிக்கு எசென்ஷியல் தான். ஏன்? நம்ம ஹீமோகுளோபின், மயோகுளோபின் அண்ட் அயன், சல்ஃபர், புரோட்டீன் இருந்து நெறைய இடத்துக்கு அயன் தேவைப்படுது. அப்ப இதெல்லாம் நம்ம உணவு முறையில எடுத்துக்கிறோம். ஸோ நான்வெஜ் சாப்பிடுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா, ஈரல் இருக்கு இல்லையா? உங்களுக்கு தெரியும். ஸோ ஈரல் சாப்பிட்டோம்னா ஓகே. ஸோ வெஜிடேரியன் அப்படின்னா யூ கேன் டேக் முருங்கைக்கீரை வந்து இட்ஸ் a குட் ஒன். இது கீரை வந்து குட் ஒன். ஸோ அதுலருந்து ஸோ உணவு மூலமா நாம வந்து எடுத்துக்கிறோம். அப்போ அது வந்து உங்களுக்கு அயன் வந்து லைக் பிளட்ல அல்லது டைஜஷன் மூலமா பாடியில வருதுன்னா, டிரான்ஸ்ஃபெரின் தான் வந்து ஃபெரிட்டினுக்கு உங்களுக்கு அயன குடுக்கும். இந்த ஃபெரிட்டின் என்ன பண்ணுது அப்படின்னா, யார் யாருக்கெல்லாம் தேவைப்படுது. அதாவது லைக் மயோகுளோபின் மேனுஃபேக்சர் பண்ணணும். இல்லையா? ஐ மீன் உற்பத்தி பண்ணணும். அததான் அப்படி சொல்றேன். ஓகே. அண்ட் தென் என்னென்ன அயன் கன்டென்ட் இருக்கோ இதெல்லாம் உற்பத்தி பண்ணணும். அப்ப அவங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது இந்த ஃபெரிட்டின் கொண்டு போய் சேர்க்கும். ஓகே. அயன் டிரான்ஸ்ஃபெரிட்டின் இஸ் டிரான்ஸ்ஃபரிங் அயன். ஓகே. மயோகுளோபின் ஆக்ஸிஜனை வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கக்கூடிய ஒண்ணு. குளோரோஃபில் அப்படிங்கிறது ஓகே. ஸோ உங்களுக்கு ஃபோட்டோசிந்தசிஸ்ல இருக்கும். ஓகே. எஸ். ஸோ அடுத்ததா வந்து இங்க பாருங்க பாண்ட் ஆர்டர். பாண்ட் ஆர்டர் கொஸ்டின் நீங்க அவசியம் படிக்கணும். ஓகே. ஸோ பாண்ட் ஆர்டர் வந்து நல்லா பார்த்துக்கங்க. அ கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து அதிகம். ஓகே. F2 2+. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் நான் ஒரு ஷார்ட்கட் வச்சிருக்கேன். ஓகே. ஸோ என்ன அப்படின்னா ஃப்ளூரின். ஓகே. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஷார்ட்கட் வச்சிருப்பாங்க. ஃப்ளூரின்ல F எலக்ட்ரான் சாரி Fல வந்து எவ்வளவு P எலக்ட்ரான் இருக்குன்னு மட்டும் பாருங்க. ஸோ இது வந்து ஒரு நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் முன்னாடி இருக்கக்கூடிய ஹாலஜன் இல்லையா? அப்போ P5 இருக்கு. இன்னொரு இது பார்த்தீங்க அப்படின்னா P5 இருக்கு. மொத்தமா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு Pல வந்து 10 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இல்லைங்களா? அதுல +2ன்னு போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு 2 எலக்ட்ரான மைனஸ் பண்ணிருங்க. அப்போ ஓவராலா உங்களுக்கு எவ்வளவு எலக்ட்ரான் தான் இருக்கு? 8 எலக்ட்ரான் இருக்கு. ஓகே.
ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆர்பிட்டாலில் ஓகே நம்ம என்ன என்ன வச்சிருக்கோம் ஆர்பிட்டால் வந்து பி ஆர்பிட்டால் இல்லையா? ஸோ பி ஆர்பிட்டால பிரிச்சிங்க அப்படின்னா கீழே வந்து 6 எலக்ட்ரான் மேலே 6 எலக்ட்ரான் வந்து கெப்பாசிட்டி. ஐம் டாக்கிங் அபவுட் கெப்பாசிட்டி. ஓகே மொத்தமா உங்களுக்கு 8 எலக்ட்ரான் இருக்கு. 8 எலக்ட்ரான் அப்படிங்கிறப்ப கீழே வந்து 6 எலக்ட்ரான் பாண்டிங்ல 6 எலக்ட்ரான் ஃபில் பண்ணிட்டு மேல ஆன்டி பாண்டிங்ல 2 எலக்ட்ரான் ஃபில் பண்ணிடுவீங்களா? புரிஞ்சுதா பாருங்க. ஓகே அப்போ இது வந்து பாண்டிங், இது வந்து ஆன்டி பாண்டிங். ஃபார்முலா என்ன? 1/2 ஓகே 1/2 NB மைனஸ் NE இஸ் ஈக்குவல் டு ரைட். ஸோ சாரி எஸ். இப்போ பாருங்க இப்போ 1/2 அப்படியே வச்சுக்கோங்க. பாண்டிங்ல 6 எலக்ட்ரான் இருக்கு, ஆன்டி பாண்டிங்ல 2 எலக்ட்ரான் இருக்கு. அப்ப 4 2 ஓகே. அப்போ பாண்ட் ஆர்டர் வந்து 2. ஓகே ஸோ புரியுது பாருங்க. இட்ஸ் வெரி சிம்பிள். இட்ஸ் மை ஓன் ஷார்ட்கட். ஓகே எஸ். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. இட் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் பி ஆர்பிட்டால்ஸ்க்கு மட்டும் ஒபே பண்ணும். ஓகே ஸோ இட் இஸ் வெரி சிம்பிள். எப்படி நம்ம வந்து Re2Cl8 2 மைனஸ் ஆர் 3 மைனஸ் போட்டு நம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோம். டி ஆர்பிட்டால் மட்டும்தான் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுவீங்க இல்லையா? அதே மாதிரி தான் இங்க நம்ம எடுத்து பி ஆர்பிட்டாலுக்கு மட்டும் ஒர்க் அவுட் பண்றோம். அது என்ன ஆர்பிட்டாலோ அதை மட்டும் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு போயிடணும். அவ்வளவுதான். ஓகே எஸ். அடுத்தது which of the following molecule possess sp3d2 hybridization? ஓகே ஸோ sp3d2 அப்படிங்கிறப்ப ஓகே உங்களுக்கு வந்து இதுல எதுல இருக்கும்? சரி நல்லா கவனிச்சுக்கலாம். ஓகே அயோடின். ஓகே அயோடினை சுத்தி உங்களுக்கு எவ்வளவு வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கும்? 7 1 2 3 4 5 6 7 எலக்ட்ரான்ஸ் மறைஞ்சாச்சு. ஓகே இப்போ IF விட்டுருங்க. ஓகே ஐஎஃப் ஏன்னா sp3d2 உங்களுக்கு நிறைய வரும் இல்லையா? ஸோ இப்போ IF விட்டு நம்ம இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? IF3 அப்போ 3 ஃப்ளோரின் 1 2 3. ஓகே அப்போ 3 பாண்ட் பேர். ஓகே 2 லோன் பேர். 2 லோன் பேர். மீதி எவ்வளவு எலக்ட்ரான் இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 4 எலக்ட்ரான்னா பேர் எத்தனை வந்துடும்? 2. அப்ப 5 5ன்னா உங்களுக்கு என்ன வந்திருக்கும்? ஓகே எஸ் ஒரு டைம், பி வந்து 3 டைம், டி வந்து உங்களுக்கு எத்தனை டைம் வரும்? 1 தான் வரும். ஏன்னா 1 + 3 + 1 5 வந்துச்சு. இப்போ IF7. ஓகே IF7னா இப்போ 1 2 3 4 5 6 7 7 எலக்ட்ரானுமே உங்களுக்கு வந்து ஃப்ளோரின் வந்துடும். அப்போ இதை நீங்க எஸ், பில வந்து 3, டில வந்து அதிகபட்சமா உங்களுக்கு 3 போடணும். ஓகே இப்போ நீங்க எண்ணி பாத்தீங்கன்னா 3 + 3 + 1 வந்து 7 வந்துருச்சு. அப்போ இது வந்து sp3d3ல வருது. இப்போ இதுல அப்போ இதுதான் ஆன்சர் இல்லையா? சொல்லிட்டு சரி இப்போ ஐ இருக்கு 1 2 3 4 5 6 7 1 ஒரு ஃப்ளோரின், 2வது ஃப்ளோரின், 3வது ஃப்ளோரின், 4வது ஃப்ளோரின், 5வது ஃப்ளோரின். உங்களுக்கு ஒரு லோன் பேர் இருக்கு. லோன் பேர் எத்தனைப்பா? 1. பாண்ட் பேர் எத்தனைப்பா? ஓகே 5. மொத்தமா சேர்த்துனா எவ்வளோப்பா? 6. ஒரு எஸ் 2 3 P3 இப்போ வரைக்கும் 4 போயிருக்கு. ஓகே டில வந்து 2 ஆகும். இதுதான் ஆன்சர். sp3 ஹைபிரிடைசேஷன் இருக்கிறது IF7 தான். ஓகே ஸோ இட் இஸ் வெரி சிம்பிள். இதெல்லாம் நமக்கு நம்பர் ஆஃப் லோன் பேர் பாண்ட் பேர் கேட்டாலும் ஈஸியா போட்டுடலாம் இல்லையா? தென் அடுத்தது பாருங்க இந்த கொஸ்டின்ல. ஓகே ஸோ இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா which of the following do not show dispropanation reaction? ஓகே அப்போ டிஸ்ப்ரோபனேஷன் ரியாக்ஷனுக்கு ஒரு டீடைல்டான ஒரு இது தரணும். ஏன்னா வாட் இஸ் மீன் பை டிஸ்ப்ரோபனேஷன் ரியாக்ஷன் அப்படிங்கிறதுலாம் நம்ம சொல்லணும் இல்லையா? சரி டிஸ்ப்ரோபனேஷன் அப்படிங்கிறது என்னன்னா யூ கேன் ஓகே டேக் அன் எக்ஸாம்பிள். இப்போ ஒரு எலிமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த எலிமெண்ட் ஆக்சிடைஸும் ஆகும் ரிடக்ஷனும் ஆகும். ஓகே ஸோ கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஒரு எலிமெண்ட் இருக்கு அல்லது யூ கேன் டேக் அன் அயான் ஆர் மாலிக்யூல். ஓகே அதுல எப்படி இருந்தாலும் கடைசியா நீங்க ஒரு ஆட்டத்துக்கிட்ட தான் வந்து நிப்பீங்க. ஆட்டமோ அல்லது அயானோ. ஓகே ஆட்டமோ அல்லது அயானோட்டு தான் வந்து நிற்கும். ஸோ அப்போ அது கேட்டையனா இருக்கலாம், அனையான் இருக்கலாம். இந்த மாலிக்யூல்ஸ் செல்ஃபா வந்து ஆக்சிடேஷனும் ஆயிருக்கணும், அதுவே வந்து ரிடக்ஷனும் ஆயிருக்கணும். விச் மீன்ஸ் எலக்ட்ரானை கெயின் பண்ணி இருந்து ஒரு மாதிரியான ப்ராடக்ட் அண்ட் ரிடக்ஷன் ஆனாலையும். சார் எக்ஸாம்பிள் சொல்லுங்க சார். ஓகே எஸ் யூ கேன் டேக் அ காப்பர். ஓகே ஸோ காப்பர்ல எடுத்தீங்க அப்படின்னா ஓகே இங்க பிளஸ் இருக்கு. காப்பர் வந்து காப்பராகவும் அண்ட் காப்பர் 2+ ஆகும். ஸோ இது 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ். டிரான்சிஷன் மெட்டல் எலிமெண்ட்ஸ்ல நம்மளுமே வந்து படிச்சிருக்கணும். காப்பர் வந்து +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல ஈவன் தோ D10ல இருந்தாலையும் அது அன்ஸ்டேபிள். ஓகே ஸோ இது ஏன் அப்படிங்கறத எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே காப்பர் பிளஸ் D10ல அன்ஸ்டேபிள். அன்ஸ்டேபிளா இருக்கிறதுனால தான் உங்களுக்கு Cu and which is 0 oxidation state and in the +2 oxidation state ரெண்டுமே வந்து உங்களுக்கு கிடைக்குது.
ஓகே, ஸோ இட்ஸ் அ டிஸ்ப்ரொபனேஷன் ரியாக்ஷன் ஃப்ரம் தி கார்போரேட் பிளஸ். ஏன் இது வந்து அன்ஸ்டேபிள் அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஸ்ட்ரீமிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் பண்ணுங்க. ஓகே ஃபைன். லெட் அஸ் சே இப்போ இதுக்கு டு நாட் ஷோன்னு வந்தா நான் என்ன சார் தேடணும்? நம்ம ஓகே, இப்ப பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே ஒன் ஷாட்ங்கிறப்போ யூ ஹேவ் டு சே ஷார்ட்கட். சார் இங்க பாருங்க, எலக்ட்ரானை கெயின் பண்ணவும் செய்யணும், எலக்ட்ரானை லாஸ் பண்ணவும் செய்யணும். இதுல ஏதாவது ஒண்ணு இல்லாம போயிடுச்சுன்னா, சார் கொஞ்சம் புரியுற மாரி சொல்லுங்க சார். சார் இங்க பாருங்க ஒண்ணும் இல்ல. இப்ப நீங்க ஆக்சிடேஷன் ஸ்டேட் குளோரின் கண்டுபிடிங்க. இங்க ஆக்ஸிஜனுக்கு ஃபிக்ஸ்டு. ஓகே. ஒவ்வொரு ஆக்ஸிஜனுக்கும் 2 மைனஸ் இருக்கும். ஆனா குளோரின் கண்டுபிடிங்க. குளோரினோட வேலன்ஸ் எலக்ட்ரான் எக்ஸ் குளோரினோட வேலன்ஸ் எலக்ட்ரான் எவ்வளவு? 7. அப்ப இன் கேஸ் உங்களுக்கு +7 வந்துருச்சுன்னா, அதனால எலக்ட்ரானை கெயின் பண்ண மட்டும் தானே முடியும். லாஸ் பண்ண முடியாதுல்ல. புரியுதா பாருங்க. which is highest oxidation state. Okay, which is highest oxidation state. அது எய்தர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் ஆஃப் தி கரஸ்பாண்டிங் எலிமெண்ட். குளோரின் பாத்தீங்க அப்படின்னா ஹையஸ்ட் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது +7. ஸோ இங்க நீங்க கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸ் குளோரினோடது தெரியாது. எக்ஸ் மைனஸ் ஒரு ஆக்சிஜன் வந்து 2 மைனஸ் 2 2 ஆர் 4 இஸ் ஈக்குவல் டு -1 which is x equal to +3 oxidation state. இது போகும். அதே போல இங்க வந்து எக்ஸ் மைனஸ் 6 ஈக்குவல் டு -1 எக்ஸ் ஈக்குவல் டு +, இதுவும் போகும். இப்ப இங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா 4 2 8 இஸ் ஈக்குவல் டு -1 அப்போ +7. இப்ப +7னா இது ஆக்சிடைஸ் ஆகுமா? அதாவது இதுகிட்ட எலக்ட்ரான் இருந்தா தானே ஆக்சிடைஸ் ஆகும். குளோரின் +7 அப்படின்னா அதுலயே வந்து உங்களுக்கு பி ஆர்பிட்டாலும் எஸ் ஆர்பிட்டாலும் 0ல இருக்கு. குளோரின்ட்ட வேலன்ஸ் எலக்ட்ரான் 7 தான். 7 எலக்ட்ரானும் காணுமே. அப்ப எலக்ட்ரானை வாங்க மட்டும்தான் முடியுமே தவிர ஓகே கெயின் பண்ண முடியாது. ஐ மீன் வாங்க மட்டும்தான் முடியும், கொடுக்க முடியாது. ஸோ அப்போ இது வந்து டிஸ்ப்ரோபனேஷன் ரியாக்ஷன் கொடுக்காது. இப்போ இது இன்னும் கொஞ்சம் ஈஸியா சொல்லலாமா? அப்ப சரிங்க, கொஞ்சம் கவனிங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து குளோரின். ஓகே, ஸோ இது வந்து +1, ஓகே, +3, +5, +7 இவ்வளோ போகும். அதே மாதிரி லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம்ல அதிகபட்சமா வந்து -1 தான் போகும் இல்லையா? ஸோ உங்களுக்கு இன் கேஸ் லெஃப்ட் எக்ஸ்ட்ரீமோட -1 வந்துட்டாலேயோ இல்ல ரைட் எக்ஸ்ட்ரீம்ல +7 வந்துட்டாலே அது டிஸ்ப்ரோபனேஷன் ரியாக்ஷனை காட்டாது. இவ்வளவுதான். வெரி சிம்பிள். நடுவுல மீதி எந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருந்தாலும் சரி, 0 இருந்தாலும் சரி, 0ல இருந்து +1 +3 +5 இருந்துச்சுன்னா கண்டிப்பா டிஸ்ப்ரோபனேஷன் ரியாக்ஷன் கொடுக்கும். தட்ஸ் இட். ஓகே, யா. ஸோ அகைன் வில் சி த நெக்ஸ்ட் காம்பவுண்ட். இது ஆல்ரெடி இது வந்து பிஜிடிஆர்பில கேட்ட கொஷின். ஓகே, ஏன் இதை வந்து பிஜிடிஆர்பில கேட்டிருக்காங்க, பாலிடெக்னிக் டிஆர்பிலையும் கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ இது வந்து கேரளா செட் எக்ஸாமோட கொஷின் பேப்பர் அண்ட் இதையே வந்து சிஎஸ்ஏஆர்லையுமே கேட்டிருக்காங்க. ஏன் சார்னா இந்த இந்த பர்டிகுலர் கொஷின் ஊஹி புக்ல இருந்து எடுத்தது. அதனாலதான் நிறைய முறை இந்த கொஷின் ரிப்பீட் ஆயிருக்கு. ஓகே, மெட்டல் கார்பனைல்ஸ் டாபிக் வேணா எடுத்து பாருங்க. ஊஹி. ஓகே, பாராமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ். அப்ப எலக்ட்ரான் உங்களுக்கு எப்படி இருக்கணும்? சிங்கிள் எலக்ட்ரான் இருக்கணும். ஸோ இட் இஸ் நீங்க செக் பண்ணி பாருங்க. வெனடியம் வந்து 17 எலக்ட்ரான் ரூல்ல ஒபே பண்ணும். ஸோ வெனடியம் அட்டாமிக் நம்பர் இஸ் 23 இல்லையா? அட்டாமிக் நம்பர் என்னப்பா? 23. ஓகே, அதனுடைய வேலன்ஸ் எலக்ட்ரான் எவ்வளவு இருக்கும்? 23 அப்படின்னா டில 3, 4ல s2. ஓகே, அப்போ 5 எலக்ட்ரான்ஸ் இல்லையா? 5 எலக்ட்ரான்ஸ். வெனடியத்தோடது 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட். இப்போ அடுத்து கார்போனைல் நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 6x2. ஏன்னா ஒவ்வொரு கார்பனைலும் 2 எலக்ட்ரான் தான். ஸோ விச் இஸ் 12 எலக்ட்ரான் இஸ் ஈக்குவல் டு 17 எலக்ட்ரான். 17 உங்களுக்கு வந்துரும்ல? கேன் எபிள் அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, ஸோ இதுதான். ஸோ இட் இஸ் வெரி சிம்பிள். ஓகே, 3 எலக்ட்ரான் அன்பேர்ட் எலக்ட்ரானா இங்க இருக்கும். ஓகே, ஸோ மீதி இருக்கிறது எதுவுமே வந்து உங்களுக்கு அன்பேர்ட் எலக்ட்ரான் கிடையாது. ஓகே, இட் இஸ் எவ்ரிதிங் இஸ் இன் டயமேக்னெட்டிக். ஓகே, எஸ், இது ஊகியில இருந்து எடுக்கப்பட்ட கொஸ்டின். ஓகே, ஸோ தி மெட்டல் கார்பனைல் விச் டஸ் நாட் ஒபே 18 எலக்ட்ரான் ரூல். இது வந்து 18 எலக்ட்ரான் ரூலுக்கு எது ஒபே பண்ணல அப்படின்னு சொல்லி நாம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? ஓகே, ஸோ அட்டாமிக் நம்பர் 27. 27னா டில 7, 4s2னா 9 எலக்ட்ரான்ஸ் வந்துடும் இல்லையா? புரியுதா பாருங்க. ஸோ கொபால்ட் 27, 3dல 7, 4sல 2, மொத்தமா 9 எலக்ட்ரான். ஓகே, பிளஸ் கார்பனைல்ல உங்களுக்கு எத்தனை எலக்ட்ரான் வந்துடும்? 2 எலக்ட்ரான். ஸோ 4 2 8. 8னா இங்கே முடிஞ்சிருச்சு, ஆன்சர் வந்துருச்சு பாருங்க. ஓகே, இதுவும் நம்ம ஊகியில இருந்து எடுத்ததுதான். அங்க என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பாங்கன்னா
ஓகே. இப்ப இந்த கோபால்ட் வந்து உங்களுக்கு டைமரேஸ் ஆகும். ஓகே. கோபால்ட் வந்து டைமரேஸ் ஆகும். ஓகே. ஆனா வெனடியம் வந்து டைமரேஸ் ஆகாது. வெனடியம் வந்து ஒரு சிம்பிளா வந்து ஒரு நெகட்டிவ் சார்ஜ் கெயின் பண்ணி அது 18 எலக்ட்ரானா செக்யூர் ஆயிரும். ஆனா கோபால்ட் வந்துச்சுன்னா பண்ணாது. இந்த ஃபர்ஸ்ட் ரோ டிரான்சிஷன் சீரீஸ்ல உங்களுக்கு வெனடியம் பண்றதில்ல. ஆனா கோபால்ட் பண்ணும், மேங்கனீஸ் பண்ணும், மத்த எலிமெண்ட்ஸ் எல்லாமே பண்ணுது. ஆனா வெனடியம் உங்களுக்கு டைமரைசேஷன் பண்றது கிடையாது. அப்படிங்கிறது தெளிவா உங்களுக்கு ஊசியில கொடுத்திருப்பாங்க. நம்மளுமே பிஜிடிஆர்பி அண்ட் சிஎஸ்ஆர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெளிவா சொல்லி கொடுத்திருப்போம். ஓகே, இன் டீடைல். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஒன். மத்ததெல்லாம் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா யூ வில் கம் டு நோ. இது வந்து லைக் வேணா நம்ம போட்டு பார்த்துருவோம் வாங்க. ஸோ இந்த ஒரு இதுக்கு நான் போடுறேன், இதெல்லாம் நீங்க போட்டு பாருங்க. மேக்னீஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே D5 4s2 which is 7 electron. ஓகே, பிளஸ் 5 2 10 பிளஸ் 1 மொத்தம் 18 எலக்ட்ரான் வந்துருச்சு பாருங்க. ஓகே, இஸ் இட் கிளியர்? ஸோ இந்த மாதிரி தான். ஸோ மேக்னீஸ் ஓகே 7 2 14 அண்ட் 36. ஓகே, கூட வந்து ஒரு 2 எலக்ட்ரான் இதுக்காக போடுறேன். ஓகே, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இட் இஸ் நதிங் பட் மெட்டல் பாண்ட். ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. 10 12க்கு 2 மிச்சம் 1. மொத்தம் வந்து எவ்வளோ வருது? ஸோ ஐ திங்க் 52 எலக்ட்ரான்ஸ் வருது. ஓகே, ஸோ இது வந்து நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன்ல வருதா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணணும். தென் அடுத்தது வந்து மேக்னீஸ். இங்கே அதே மாதிரி தான். ஓகே, CH3 வந்து உங்களுக்கு ஒன்று தான் தரும். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் குளோரின் யூ கேன் செக் இட். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஒபேயிங் 18 எலக்ட்ரான் ரூல். ஓகே, ஸோ 7 மேங்கனீஸ் வந்து 7 plus 7 14 and carbonyl is 18. 18 into 2 36 and மெட்டல் பாண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 எலக்ட்ரான். ஓகே, 2 மெட்டல் தான் இருக்கு. ஸோ 2 எலக்ட்ரான் இருக்கும். ஸோ லைக் இப்போ ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 6 4 10 12க்கு 2 மிச்சம் 1 இல்லையா? ஸோ லைக் 3 1 4 and 5. ஸோ 52 வரும். ஓகே, எஸ். ஐ திங்க் இதுல இன்னும் ஒரு 2 எலக்ட்ரான்ஸ் வரும். ஸோ நீங்க நம்பர் ஆஃப் மெட்டல் பாண்ட்ஸோட ஃபார்முலால போட்டு பாருங்க. ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் மெட்டல் பாண்ட்ஸ் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, ஸோ அதையும் கூட நம்ம பண்ணிடலாம். ஓகே, ஸோ இதுல போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படியே பார்த்தாவே தெரியும். ஓகே, ஸோ லைக் மெட்டல் பாண்ட்ஸ்க்கான ஃபார்முலா என்னப்பா? 18 into n minus total valence electron divided by 2. ஓகே, இந்த மாதிரி நேரத்துல 52 தான் வருது. ஏன்னா ஏற்கனவே நமக்கு ஒரு ஆப்ஷன் ஏ வந்துருச்சு. அப்ப சி வருமா வராதாங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வரும்ல. ஓகே, இப்போ 18 into நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான் 2. ஓகே, இப்போ 36 தான் வருது. பட் ஸ்டில் we see. அண்ட் இங்க வந்து டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து இந்த 2 எலக்ட்ரான் நம்ம கணக்குல எடுக்கக்கூடாது. மெட்டல் பாண்ட் தான் போட்டுட்டு இருக்கோம். அப்போ 50. ஓகே, இட் இஸ் 50 divided by 2. ஓகே, ஸோ 36 divided 50 divided by 2 which is 7 bonds வருதா? ஓகே, ஸோ மேபி இதுல ஏதாவது ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அல்லது நம்ம இந்த கவுண்ட்ல மிஸ்டேக் இருக்கலாம். ஏன்னா மேக்ஸிமம் இந்த இடத்துல 10 தான் வரும். லாஜிக்கலா பார்க்கும்போது ஒரு மேக்னீஸ் 2 மேக்னீஸ் வந்து 10 கார்பன்ல அகாமடேட் பண்ற அளவுக்கு தான் இடம் இருக்கு. 18 வரைக்கும் அதுல இடமே இருக்காது. மேக்னீஸ் வந்து அது அவுட்டர் மோஸ்ட்ல அந்த அளவுக்கு இடம் இருக்காது. ஸோ மேபி இன்ஸ்டெட் ஆஃப் 18க்கு பதிலாக 10 கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அதனால வருது. ஸோ மேபி இதுக்கு வந்து கிரேஸ் மார்க் கொடுத்துருக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு மேபி கிரேஸ் மார்க் கொடுத்துருக்கலாம். ஓகே, எஸ். ஓகே, ஆர்கானிக் கொஸ்டின். சரி, செலினியம் டை ஆக்சைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகே உங்களுக்கு மெத்திலின் இது மெத்திலின் கீட்டோன் ஃபார்ம் பண்ணும். அதாவது ஏற்கனவே உங்களுக்கு ஒரு கீட்டோன் இருக்கு. இந்த கீட்டோனுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கார்பன் வந்து ஆல்பா பொசிஷன். ஓகே, ஸோ இந்த 2 பொசிஷன்லயுமே ஏதாவது ஒரு இடத்துல அவங்களுக்கு கீட்டோன் ஃபார்ம் பண்ணும். இப்போ 1,2 டை ஓன் வந்துடும் இல்லையா? ஸோ ஆப்ஷன் டி. புரிஞ்சுதா பாருங்க. இதே நேரத்துல ஆல்கஹால் இருந்து மேங்கனீஸ் டை ஆக்சைடு இருந்ததுன்னா அல்லைல் பொசிஷன்ல ஆல்கஹால் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். புரிஞ்சுதா பாருங்க. ஓகே, இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இதுல செகண்ட் கொஸ்டின்ல கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இது என்ன ரியாக்ஷன் சொல்லி. ஓகே, டேக் ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் டைம். இது என்ன மாதிரியான ரியாக்ஷன் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. விச் இஸ் ரிலேட்டட் டு ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன், இந்த ஆல்டிஹைட் ஃபார்மேஷனுக்கு. ஓகே, ஸோ இட்ஸ் அ ரெய்மர்-டெய்மன் ரியாக்ஷன். ரெய்மர்-டெய்மன் ரியாக்ஷன். ரெய்மர்-டெய்மன் ரியாக்ஷன்னா என்ன இருக்கும்? குளோரோஃபார்ம்
in the presence of potassium hydroxide, which is base. ஓகே, இது எதை ப்ரொடியூஸ் பண்ணும்பா? டைக்ளோரோ கார்பன் இன்டர்மீடியேட்டை உங்களுக்கு கொடுக்கும். ஸோ ஒன்று வந்து உங்களுக்கு ஆல்டிஹைட் ஃபார்ம் பண்ணிருக்கு, இன்னொன்று வந்து ரிங் எக்ஸ்பென்ஷன் போயிருக்கு பாருங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்பிள் வந்து இட்ஸ் இஸ் வெரி ஈஸி. இப்போ இதை வச்சுக்கிட்டே வந்து நீங்க இண்டோல்ல வந்து குயினோலினா மாத்துறதுக்கான முயற்சியில ஈடுபடலாம். ஸோ அதுவும் வந்துடும். ஸோ இது வந்து லைக் நமக்கு ஃபிர்ரோல்ல இருந்து பிரிடின் வந்திருக்கு இல்லையாப்பா? அதே மாதிரி தான் இது. இந்த fused ring with benzene and phenol இருந்துச்சுன்னா it's the indole, and indole may be converted into corresponding six member ring which is quinone. Okay, so இதெல்லாம் ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின். ஹெட்ரோசைக்ளிக். ஓகே, ஸோ அடுத்தது பினக்கோல் ரீரேஞ்ச்மெண்ட் வந்து ஆல்ரெடி நடத்தியிருக்கோம். ஓகே, இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் இதே கொஷின் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன். ஓகே, இதனுடைய மெக்கானிசமும் நான் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஓகே, இட்ஸ் அன் ஆப்ஷன் சி. யூ வில் கெட் ஒரு ரிங் வந்து எக்ஸ்பென்ஷன் ஆகும், ஒரு ரிங் வந்து ஓகே, ஸோ அப்படியே உங்களுக்கு பக்கத்துல வந்துடும். ஓகே, அதாவது ரெண்டுமே, அதாவது இந்த ரிங் ஒரு ரிங் எக்ஸ்பேண்ட் ஆகும், அப்போ ஸ்பைரோ காம்பவுண்டா மாறிடும். உங்களுக்கு இப்போ வந்து பக்கத்து பக்கத்து கார்பன்ல இருக்கா, ஸோ விச் இஸ் விசினல் டையாலா இருந்தது, அந்த ஒரு கார்பன் போய் எக்ஸ்பேண்ட் ஆகுறதுனால ஸ்பைரோ காம்பவுண்ட் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஓகே, ஸோ இட்ஸ் ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர். இஸ் தட் கிளியர்? ஓகே, புரியுதா? பாருங்க, ஏதாவது டவுட் இருக்குங்கிற பட்சத்தில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ அடுத்தது பயோடிகிரேடபிள் பாலிமர். ஓகே, இட்ஸ் அ பாலிமர் கொஸ்டின். எஸ், biodegradable polymer nylon 2,6 is synthesized from. So biodegradable nylon 2,6 மட்டும் கிடையாது. ஓகே, BH, ஓகே, BHBV, ஓகே, BHBV. ஓகே, இது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் புக் எடுத்து ரெஃபர் பண்ணுங்க. பாலிமர். ஓகே, 12th ஸ்டாண்டர்ட்ல பாலிமர் PHBV. ஓகே, சரி. அடுத்தது வந்து இது எப்படி எஸ், நைலான் 2,6, நைலான் 6,6 நம்ம சொல்லிடுவோம், என்னது ஃபெமிலியர். ஓகே, ஸோ இதை எப்படி நம்ம பண்றது அப்படின்னா, ஸோ இட்ஸ் கிளைசின் அண்ட் அமினோ கேப்ரோயிக் ஆசிட், இதை வச்சு தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகே, எஸ். ஸோ எக்ஸாமெத்திலின் டயமின் அண்ட் ஓகே, எக்ஸாமெத்திலின் டயமின் வந்து அன்லைக் இதெல்லாம் வரவே வராது. ஓகே, எக்ஸாமெத்திலின் டயமினோ அடிபிக் ஆசிட்டோ இருந்துச்சுன்னா நைலான் 6,6 ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஓகே, எஸ். இப்போ அடுத்ததா ஐ கேன் see this next question from coordination. என்ன சொல்லிருக்காங்க? கிரவுண்ட் செட் டேர்ம் சிம்பிள் வந்து 5 4. ஓகே, டி டேர்ம் இருக்கு. 2s+1ல உங்களுக்கு என்ன இருக்கு? 2s+1ல 5 இருக்கு. அப்ப எஸ்ங்கிறது நான் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்ப எஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த 1 அந்த பக்கம் கொண்டு போயிட்டீங்கன்னா 4 வந்துடும். 4/2 போட்டீங்க அப்படின்னா you get 2. அப்ப 2 அப்படின்னா உங்களுக்கு எத்தனை அன்பேட் இருக்குதான்? 1 2 3 4 அன்பேட் இருக்குதுன்னா 4 அன்பேட் எதுல இருக்கும்? இதுல வந்து 5 அன்பேட் இருக்கும். D5. ஓகே, D5 4s2ல. ஓகே, இது அடிச்சிட்டீங்கன்னாவே உங்களுக்கு 5 அன்பேட். அப்ப இது வராது. கோபால்ட் 3+. ஓகே, 3Dல 7, 4sல 2. ஏன்னா அட்டாமிக் நம்பர் 27. ஓகே, இதுல 2, இதுல 1 எலக்ட்ரான். இப்போ உங்களுக்கு வந்து கலெக்டிவ் எவ்வளவு இருக்கு? Dல 6 எலக்ட்ரான் இருக்கு. ஓகே, நீங்க போட்டு பாத்தீங்க அப்படின்னா 1 2 3 4 5 6. எஸ், 4 அன்பேட் உங்களுக்கு இங்கே கிடைச்சிருச்சு. வேற இதுல 4 அன்பேட் இருக்குதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாருங்க. ஓகே, வெனடியம்ல 4 அன்பேட் வராது. ஓகே, ஸோ 2 தான் வரும். Fe2+ல ஐ திங்க் D6 இருக்கு. ஓகே, ஓகே, இதுலயும் D6 வருது இல்லையா? ஸோ சாரி, பாருங்க, இதுலயும் D6 வருது. D6னா இதுல 4 அன்பேட் இருக்கும். ஏன்னா அதுல ஸ்ட்ராங்லிங்கா நம்ம எதுவும் மென்ஷன் பண்ணல. ஆனா இங்க பாருங்க. ஓகே, யூ ஆர் கெட்டிங் 4. ஓகே, ஸோ சாரி, 1 மினிட், லெட் மீ. இது வந்து 4 இல்லையா? அப்போ இட் மைட் பி எல் பிளஸ். ஓகே, வாட் இஸ் தட்? எல் பிளஸ் எஸ். ஓகே, அண்ட் எல் மைனஸ் எஸ். இந்த ரெண்டு விஷயத்தை எடுத்துக்கலாம். உங்களுக்கு எல் பிளஸ் எஸ் எப்போ யூஸ் பண்ணுவீங்க, எல் மைனஸ் எஸ் எப்போ யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத பாருங்க. ஓகேங்களா? ஸோ ஒன்று வந்து ஹாஃப் ஃபில்ட், அதாவது ஹாஃப் ஃபில்டு வரைக்கும் எல் மைனஸ் எஸ், ஹாஃப் ஃபில்டுக்கு மேலே எல் பிளஸ் எஸ் இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஸ்டில் இங்கே வந்து யூ ஆர் கெட்டிங் சேம் atomic number 26. ஓகே, இட் இஸ் 4s2 3d6. ஓகே, இங்க 2 எலக்ட்ரான் போயிடுது. ஓகே, 2 எலக்ட்ரான் போயிடுது அப்படின்னா you are getting 6 electrons, here also 6 electrons, here also 6 electrons. ஓகே,
ஸோ யுவர் 4 அப்படிங்கிறப்போ ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஹாஃப் ஃபீல்டு உங்களுக்கு தாண்டி எடுது இல்லையா? ஸோ 4ங்கிறப்போ உங்களுக்கு ஹாஃப் ஃபீல்டு. இப்போ என்ன உங்களுக்கு ரெண்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனும் உங்களுக்கு சிமிலரா தான் இருக்கு. செக் இட். ஓகே. கோபால்டோட 3 பிளஸ், அயனோட 2 பிளஸ். அட்டாமிக் நம்பர் 27, இது அட்டாமிக் நம்பர் 26. 3d6 4s2. இதுல ரெண்டு எலக்ட்ரான் எடுத்துட்டு d6. இதுல 3dல 7 4sல 2. ஓகே. ஸோ இதுலயும் வந்து உங்களுக்கு ரெண்டு எலக்ட்ரான் எடுத்துடலாம். ஓகே. இதுல ஒரு எலக்ட்ரான் எடுத்துடலாம். அப்போ உங்களுக்கு வந்து 3dல 6 எலக்ட்ரான் வரும். ஓகே. ஸோ லைக் என்ன சொல்லியிருக்காங்க, டி டேர்ம் வந்து எப்போ வரும்? ஓகே, டி டேர்ம் அப்போ லெட் சே அப்போ எல் வேல்யூ வந்து உங்களுக்கு டி டேர்மா எப்போ வரும்? இஃப் இட் இஸ் 0, எஸ். ஓகே. அடுத்தது பினா 1. ஓகே. 2ங்கிறப்ப டி. புரிஞ்சுதா பாருங்க? கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே. அப்போ டி வந்துருச்சு. சரி. இப்போ இந்த டி வந்து இங்க எதுவுமே மென்ஷன் பண்ணப்படல. ஸ்ட்ராங் லிகண்டா, வீக் லிகண்டா அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணவில்லை. ஓகே. அப்போ லெட் அஸ் சே யூ மே ஹாவ் பி ஆப்ஷன் அண்ட் டி ஆப்ஷன், ரெண்டு ஆப்ஷனும் வர்றதுக்கான சான்ஸ் இருக்கு. ஓகே. எஸ். 1 மினிட். ஆ, அது பேஸ் தான். ஓகே. ஸோ உங்களுக்கு D6 வந்திருக்கு. ஸ்டில் சின்ஸ் அங்க வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணாதனால யூ கேன் சே யூ வில் ஹாவ் both options like B and D because they are having the same electronic configuration is D6. அது kinetic எனர்ஜியும் ஓகே, mass of the particle. Okay, if the kinetic energy and mass of the particle is given, its de Broglie wavelength can be calculated. ஓகே, சரி. இது ரெண்டுத்தையும் நம்ம கம்பைன் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் எழுதணும். ஓகேங்களா? ஸோ அப்போ எழுதும்போது யூ வில் கெட் சம்திங். இப்போ இது என்னன்னா 12th ஸ்டாண்டர்ட் சிலபஸ். நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே. நம்ம இங்க வந்து கைனெடிக் எனர்ஜி அப்படின்னா என்னப்பா? half mv ஸ்கொயரா? half mv ஸ்கொயர் இல்லையா? சரி. இது வந்து உங்களுக்கு கைனெடிக் எனர்ஜி. சரி. இப்போ இது இல்லாம நீங்க டி பிராக்லியோட ஈக்குவேஷன் எடுத்து எழுதுங்க. டி பிராக்லி ஈக்குவேஷன் எடுத்து எழுதுனீங்கன்னா லாம்டா இஸ் ஈக்குவல் டு h பை mv. இப்போ உங்களுக்கு என்ன இருக்கு? v இங்க வந்து கான்ஸ்டன்டா இருக்கு. அப்போ இந்த v ய நீங்க ஓகே ஒரு பக்கம் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் அந்த பக்கம் கொண்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 வருமா? 2mv. ஓகே. ஸோ இங்க நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். ஓகே, கேன் கெட் கைனெடிக் எனர்ஜி. கைனெடிக் எனர்ஜி ரைட் சைடுல இருக்கு. ஸோ 2 கைனெடிக் எனர்ஜி. ஓகே, நான் அப்படிதான் எழுதிருக்கேன் பாருங்க. இந்த ரெண்டு அந்த பக்கம் போயிடும். ஐ மீன் இந்த ரெண்டு இந்த பக்கம் வந்துச்சுன்னா 2 அண்ட் யூ கேன் கெட் ஓகே 2 இஸ் ஈக்குவல் டு ஓகே உங்களுக்கு வேற என்ன இருக்கு? mv ஸ்கொயர் இருக்கு. ஓகே, உங்களுக்கு என்ன வேணும்? இந்த v மட்டும்தான் வேணும். அப்ப இந்த m இங்கே கொண்டு வந்துருங்க. ஸோ m நான் கீழே கொண்டு வந்துட்டேன். இப்ப v மட்டும்தான் உங்களுக்கு வேணும். அப்ப இந்த ஸ்கொயர் ரூட்டை இங்க போட்டுக்கங்க. புரிஞ்சுதா பாருங்க? ஸோ இப்போ உங்களுக்கு வந்து v யோட வேல்யூ வந்துருச்சு. இப்போ இந்த v யோட வேல்யூ எடுத்துட்டு போய் இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா ஓகே, உள்ள இருக்கிற ஒரு எம்மும் அந்த ரூட் எம்முக்கும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஒரு ரூட் எம் மட்டும் டினாமினேட்டர்ல இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது ஓகே ஈஸியா உங்களுக்கு டைரக்டா கொஸ்டின் கிடைச்சிடும். வேணும்னா நான் இந்த இடத்துல போடுறேன் பாருங்க. ஓகே, ஸோ லாம்டா இஸ் ஈக்குவல் டு h பை ஓகே m. அந்த ஐ மீன் 1 பை வியா இருக்கு. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. 1 பை வியா இருக்கு. ஏன்ட்டு இருக்கிறது வியா இருக்கு. அப்ப நான் என்ன பண்றேன்? டைரக்டா அது வந்து ரெசிப்ரோக்கலா எழுதிக்கிறேன். ஓகே, ரூட் எம் ரூட் ஆஃப் 2 கைனெடிக் எனர்ஜி. புரியுதா பாருங்க? இப்ப இந்த எம் வந்து நான் ரெண்டு டைம் ரூட் எம் எழுத முடியுமா? ரூட் எம் இன்டு ரூட் எம். ஏன்னா மல்டிப்ளை பண்ணா எம் வந்துடும். அப்ப இதையும் கேன்சல் பண்ணிடுறேன். சரிங்களா? இப்போ பேலன்ஸ் என்ன இருக்கு? h பை ஓகே ரூட் ஆஃப் எம். ஓகே, அடுத்தது வந்து 2 கைனெடிக் எனர்ஜி. இந்த கைனெடிக் எனர்ஜி தான் எனர்ஜி. இப்போ இதுதான் வந்து உங்களுக்கு எந்த ஆப்ஷனோட ஒத்து போகும்? பி ஆப்ஷனோட ஒத்து போகும். இது வந்து லைக் 12th ஸ்டாண்டர்ட்ல அல்லது நம்ம குவாண்டம் கெமிஸ்ட்ரியில அந்த அதுல இருந்து நம்ம பேசிக் பார்க்கும்போது இதை பார்த்துருக்கோம். சரிங்களா? விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதே போல டீப்ராக்லை வேவ் லென்த்தை நமக்கு வந்து ஓகே ஸோ இதனுடைய சிம்பிளிஃபை பண்ணா நோன் வேல்யூஸ் எல்லாத்தையும் வச்சு சிம்பிளிஃபை பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா லாம்டா ஈக்குவல் டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இது வந்து கொஸ்டின் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகே, 12.21 டிவைடட் பை ரூட் வி. ஓகே, ஆம்ஸ்ட்ராங். அதாவது ஒரு டி பிராக்லி வேவ் லென்த் ஒரு எலக்ட்ரான் வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு. ஓகே, அப்படின்னா இப்போ அதனுடைய லாம்டா வந்து எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறது நம்மளால வெறும் பொட்டன்ஷியல் எனர்ஜி எலக்ட்ரானோட பொட்டன்ஷியல் எனர்ஜி கொடுத்தாங்கன்னா நீங்க கால்குலேட் பண்ணிடலாம். ஆம்ஸ்ட்ராங்ல கால்குலேட் பண்றதுக்கு இது நானோமீட்டர்ல கால்குலேட் பண்றதா இருந்தா யூ கேன் டேக் 1.227 டிவைடட் பை ரூட் வி.
ஓகே. ஸோ இத வந்து நானோமீட்டர்ல கால்குலேட் பண்றது. இத பேஸ் பண்ணி இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட் புரொஃபசர்ல ஆல்ரெடி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ இத நோட் பண்ணிக்கங்க. இஸ் தட் கிளியர்? ஓகே. ஸோ அடுத்தது. இங்க நீங்க பார்க்கலாம். இங்க குடுத்திருக்கிறது வந்து என்னன்னா, ஃப்ரண்ட்லி அப்சார்ப்ஷன் ஐசோதேர்ம். ஃப்ரண்ட்லி அப்சார்ப்ஷன் ஐசோதேர்ம் அப்படிங்கிறது வந்து, ஓகே நீங்க பிரஷர வந்து லைக் இன்கிரீஸ் பண்ணீங்க. ஓகே அப்படின்னா, உங்களுக்கு அப்சார்ப்ஷன் வந்து இன்கிரீஸ் ஆகும். அதாவது ஒரு குறிப்பிட்ட இனிஷியல் பீரியட்ல உங்களுக்கு அப்சார்ப்ஷன் நடக்காது. ஓகே. குறிப்பிட்ட அப்சார்ப்ஷன் பிரஷர்ல நடக்காது. ஓகே. ஸோ அதுக்கப்புறமா தான் நடக்கும். அப்போ உங்களுக்கு ஆக்சுவலாவே கிராஃப் எப்படி வந்திருக்கும் அப்படின்னா, ஓகே. ஸோ இப்ப நான் இங்கருந்து இன்கிரீஸ் பண்றேன் அப்படின்னா, எனக்கு இது வரைக்குமே வந்து வந்திருக்காது. இதுக்கப்புறம் தான் வந்து இன்கிரீஸ் பண்ணும்போது நடக்கும். அப்போ எக்ஸ்ங்கிறது அமௌண்ட் ஆஃப் அப்சார்ப்ஷன் ஆஃப் பார்ட்டிகல் விச் இஸ் ஆன் தி சர்ஃபேஸ். இங்க பிரஷர். ஓகே. அப்ப h/m அப்படிங்கிறது இந்த எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது? இங்கிருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இப்ப நான் குடுத்திருக்கிறது இங்க பிரஷர், இங்க வந்து அப்சார்ப்ஷன் அமௌண்ட். ஆனா உங்களுக்கு இங்க கொஸ்டின் பேப்பர்ல குடுத்துச்சு பாருங்க. ரிலேட்டிவ் பிரஷர். ரிலேட்டிவ் பிரஷர் அப்படிங்கிறப்போ, ஓகே அதனுடைய மீனிங் எப்போ வந்து லைக் ஐ மீன் ரிலேட்டிவ் பிரஷர் அப்படிங்கிறது உங்களுக்கு அப்சார்ப்ஷன் ஸ்டார்ட் ஆகுற பாயிண்ட். ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு செகண்ட் ஒன் மட்டும்தான் வரும். ஓகே. ஸோ அது வந்து ஒரே லீனியராலாம் இருக்காது. ஓகே. எஸ். அதே போல வந்து டக்குன்னு முடிஞ்சிரும் செய்யாது. ஓகே. ஸோ திஸ் இஸ் ஒன். ஓகே. ஓ இந்த கொஸ்டின் விட்டுட்டோம். ஸோ இங்க பாருங்க மேல ஒரு கொஸ்டின் இருக்கு. Consider n as a quantum number. M is the mass of particle. C is the velocity. ஓகே. இதெல்லாம் என்ன கொடுத்துட்டு என்ன கேக்குறாங்க? ஒன் டைமென்ஷனல் பாக்ஸ் லென்த் இருக்கு. அப்ப எனர்ஜி வந்து எதுக்கு என்ன ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே. ஸோ n ஸ்கொயர் h ஸ்கொயர் டிவைடட் பை 8ml ஸ்கொயர் இல்லையா? ஓகே. இங்க எல்லுங்கிறது லென்த். எல்ல பத்தி இங்க எதுவும் எல் வந்து கியூப்ல கொடுத்துருக்காங்க. அப்போ வராது. ஓகே. n ஸ்கொயர். ஓகே. ஸோ பாருங்க. தி எனர்ஜி இஸ் proportional to, okay, his energy is proportional to n ல ஸ்கொயர் இருக்கு. எஸ் n ஸ்கொயர். m வந்து ஸ்கொயர்ல இல்லை. ஓகே. ஸோ அதனால அதை விட்டுருங்க. ஓகே. l வந்து கியூப்ல இருக்கு. c அப்படிங்கிறது என்னது? வெலாசிட்டி. அதுவும் இங்க இங்க இதுலயே இல்லை. ஓகே. அதையும் விட்டுருங்க. அவ்வளவுதான். ஸோ தி ஆன்சர் இஸ் n. ஸோ n ஸ்கொயர் h ஸ்கொயர் டிவைடட் பை 8ml ஸ்கொயர் ஃபார் திட்ஸ் ஒன் டைமென்ஷனல் பாக்ஸ். அடுத்ததா கீழே லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க. எது வந்து உங்களுக்கு நாட் அ ஸ்கொயர் பிளேனா? அடுத்து நாட் ஸ்கொயர் பிளானர் காம்ப்ளெக்ஸ். இப்போ இதை வந்து நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். இப்போ இதில் லைக் என்னன்னா ஸ்கொயர் பிளானர்னா உங்களுக்கு எப்படி சொல்லணும்பா DSP2 இல்லையா? இது வந்து ஸ்கொயர் பிளானர். சரி இதே வந்து SP3ன்னு உங்களுக்கு டெட்ராய்டல் வந்து ஓகே. ஸோ இப்போ எது ஒபே பண்ணலை அப்படிங்கிறத நம்ம இப்போ செக் பண்ணிக்கலாம். ஓகே. நிக்கல் டெட்ராசைனைடு. ஓகே. நிக்கல்ல வந்து உங்களுக்கு ஆக்சிடேஷன் செட் X-4 இஸ் ஈக்குவல் டு -2. அப்போ நிக்கல் வந்து உங்களுக்கு என்ன வந்துடும்? D/8 வந்துருமா? ஓகே. D8 ஸ்ட்ராங் லிகண்ட் வந்துரும். ஓகே. அடுத்தது பெல்லடியம் வித் பெல்லடியம் பிளாட்டினம் வந்தாவே நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. அதுவும் வந்துரும். ஆனா ஓகே சி பாருங்க. சிங்கிறது வந்து கேட்மியம். ஸோ ஜிங்க், கேட்மியம் அண்ட் மெர்க்குரி Hg. ஓகே. இவங்கெல்லாம் வந்து என்ன வச்சிருப்பாங்கன்னா டில 10ம் எஸ்ல வந்து 2 எலக்ட்ரானும் வச்சிருப்பாங்க. இப்போ கேட்மியத்துக்கு நீங்க கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா x +2 வரும். +2. அப்ப டி ஃபுல்லா ஃபில் ஆயிருச்சு. அப்ப அடுத்த லிகண்ட் நீங்க இதுதான் போட்டாகணும். SP3. அப்ப இதுதான். புரிஞ்சுதா பாருங்க. SP3னா உங்களுக்கு டெட்ராஹெட்ரல். So this is what. Okay, not a square planar complex because it's a tetrahedron. So அடுத்து வந்து let us say rate of reaction வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க ஈக்குவேஷனை. இப்போ ரியாக்ஷன் ஃபாஸ்டா ப்ரொசீட் ஆகணும்னா ஓகே எது குறையணும்? ஈக்குவேஷன் படி எது குறையணும்னு கேட்குறேன். Okay, equation படி எது குறையணும்? So the rate constant of a reaction is given by the equation K is equal to A power A into E power minus EA divided by RT. For the reaction to proceed faster, which factor is the above equation should be decreased? Okay, so it is very simple. Okay, அங்க பாருங்க மைனஸ் இருக்கா? மைனஸ் EA. Okay, so it is a minus EA. அதாவது இந்த பர்டிகுலர் இதுல வந்து நமக்கே தெரியும் ஆக்டிவேஷன் எனர்ஜி கம்மியாச்சு அப்படின்னா உங்களுக்கு ரியாக்ஷன் வந்து ஸ்பீட் அப் ஆகும். கேட்டலிஸ்ட் அந்த வேலையை தான் பண்ணும் இல்லையா? ஸோ உங்களுக்கு ஆக்டிவேஷன் எனர்ஜி கம்மி பண்ணி விடும். ஸோ ரியாக்ஷன் வந்து ஈஸியாக ப்ரொசீட் ஆகும்.
ஓகே. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ஷேப் ஆஃப் I3 பிளஸ் அண்ட் I3 மைனஸ். I3 பிளஸ் இல்லையா? ஸோ அயோடின், ஓகே. ஒரு அயோடினோட வேலன்ஸ் எலக்ட்ரான் எவ்வளவு வரும் செக் பண்ணி பாருங்க. 7 வேலன்ஸ் எலக்ட்ரான் இல்லையா? ஸோ இங்க சரௌண்டட் அப்படின்னு பார்த்தா 2 அயோடின் வந்து சரௌண்ட் ஆயிருக்கு. ஓகே. அண்ட் உங்களுக்கு வந்து -1. அப்ப இது எல்லாத்தையும் மைனஸ் பண்ணி பார்க்கும்போது எவ்வளவு எலக்ட்ரான் போயிருக்கு? இந்த பிளஸ்க்கு தான் அந்த ஒரு எலக்ட்ரான் காலி பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு அயோடினை சுத்தி 2 அயோடின் இருக்கிறதுனால, சரௌண்டட் ஆட்டம் 2 இருக்கிறதுனால இங்க 2 எலக்ட்ரானை காலி பண்ணியிருக்கேன். ஆக ஒரு அயோடின்ல இருக்கக்கூடிய 7 எலக்ட்ரானை 3 எலக்ட்ரான் ஆல்ரெடி யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்க. மிச்சம் 4 எலக்ட்ரான் இருக்கு. 4 எலக்ட்ரான்ங்கிறது 2 லோன் பேர், 2 பாண்ட் பேர், 2 லோன் பேர், 2 பாண்ட் பேர் இருந்தா பென்ட் ஸ்ட்ரக்சர். வாட்டர் மாலிக்யூல் மாதிரியான ஸ்ட்ரக்சர். புரிஞ்சுதா பாருங்க? பென்ட்ங்கிறது ஒரே ஆப்ஷன். ஆமா, ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. I3 மைனஸ் ஏன் எப்படி சார் லீனியர் வருது? சரி கவனிங்க. ஓகே, I3 மைனஸ். சார் அயோடின் சுத்தி உங்களுக்கு எவ்வளவு வேலன்ஸ் எலக்ட்ரான் சார்? ஓகே, 7 பிளஸ் 1 மொத்தம் 8 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கு சார். அப்போ அதுல 2 லோன் பேர், சாரி 2 அயோடின் வந்து சரௌண்ட் ஆயிருக்குன்னா அப்போ 6 எலக்ட்ரான் இருக்கு. ஒண்ணும் இல்ல, நீங்க பாருங்க. ஓகே, 8 எலக்ட்ரான் மைனஸோட சேர்த்து 8 எலக்ட்ரான். ஓகே. ஸோ அப்போ மைனஸோட சேர்த்து எலக்ட்ரான் இங்க ஒரு அயோடின் இருக்கு, இங்க ஒரு அயோடின் இருக்குன்னா 6 எலக்ட்ரான் இருக்கு. அப்படின்னா 3 லோன் பேர் இருக்கு. 3 லோன் பேர், 2 பாண்ட் பேர், VSE பேர் எடுத்து பாருங்க. லீனியர் ஸ்ட்ரக்சர். ஓகே, ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே. ஸோ அடுத்ததா இந்த கொஸ்டின் பாருங்க, மேட்ச் பண்ணுங்க. எதுக்கு எது வரும்? பயாலஜிக்கல் சிஸ்டத்துல எது பார்ட், எது டேக் பார்ட் ஆயிருக்கு? ஓகே. ஸோ ஈஸியா சொல்லாமா? நமக்கு அதாவது பெரும்பாலான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அல்லது கேண்டிடேட்ஸ்க்கு தெரிஞ்சது வந்து விட்டமின்ல, விட்டமின் B2ல உங்களுக்கு கோபால்ட் இருக்கும். ஸோ சைனோ கோபாலமைன் அப்படிங்கிறதுனால ஞாபகம் வச்சிருப்பீங்க. அயன் வந்து உங்களுக்கு எதுல இருக்கும்? மயோகுளோபின்ல இருக்கும். ஓகே. அடுத்தது வந்து மெக்னீசியம் அண்ட் காப்பர். மெக்னீசியம் வந்து எதுல இருக்கும்? இது இருக்கும். ஸோ அவ்வளோதான், மீதி இருக்கிற ஒண்ணு வந்து ஈஸியா மேட்ச் பண்ணிட்டு போயிடலாம் இல்லையா? ஸோ ஏக்கு என்ன வருது? 4 வருது. ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு. ஓகே, ஏக்கு 4 வருது, பிக்கு 3 வருது. எல்லாம் கரெக்டா மேட்ச் பண்ணிருக்கோமான்றதை செக் பண்ணிக்கணும். ஓகே. எஸ். அடுத்ததா இங்க நீங்க பார்க்கலாம். இது வந்து கண்டக்டோமெட்ரிக் டைட்ரேஷன் which is comes under electrochemistry. ஓகே. சரி. இப்ப இதுல என்ன சொல்லியிருக்காங்க? ஆசிட், பேஸ் ரெண்டுத்துமே வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே. அதாவது ஆசிட் இருக்காங்க, பேஸ் ஆட் பண்றதுனால இந்த கர்வ் வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு லீனியரா டிக்ரீஸ் ஆகி இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா அது ஸ்ட்ராங் ஆசிட், ஸ்ட்ராங் பேஸ். லீனியர் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் நல்லா பார்த்தோம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ கர்வ் வந்து ஒரு பேரபோலிக் லா ஆஃப் ஸ்ட்ரக்சர் தான் வருது அப்படின்னா அப்பதான் அது வீக் வீக் ஆசிட் அல்லது வீக் பேஸை பேஸ் பண்ணி வரும். ஓகே. எஸ். அடுத்ததான் வந்து ஃபாஸ்ட் நியூட்ரான். ஃபாஸ்ட் நியூட்ரான் வந்து ஆக்டிவேஷன் அனாலிசிஸ்ல இது வந்து இது வந்து HJR அந்த எசென்சியல் நியூக்ளியர் கெமிஸ்ட்ரி புக்ல இருந்து எடுத்த கொஸ்டின். ஓகே. இது நம்ம வந்து இப்போ PGTRP ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடத்திருக்கோம். நியூ நியூ பேட்ச் அண்ட் ஓல்டு பேட்ச் ரெண்டும் ஒரே இடத்துல இருக்கீங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு நியூக்ளியர் கெமிஸ்ட்ரி ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி கூட இதை நடத்தி. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா லைக் 0.5. 0.5ல இருந்து 20 மெகா எலக்ட்ரான் வோல்ட் வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா? எஸ். ஸோ எஸ், தேங்க்யூ. ஐ திங்க் இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இங்க வந்து செலக்டடா இது மட்டும் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ மேற்கொண்டு நீங்க கொஷின்ஸ் வந்து ஒரு ஒன் செட் கொஷின் பேப்பர் போட்டு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கேரளா செட் எக்ஸாம்னு நீங்க டைப் பண்ணி போடுங்க. உங்களுக்கு கொஷின் பேப்பர்ஸ் வரும். ஆன்சர் கீயும் இருக்கு. முதல்ல டெஸ்ட் எழுதி பாருங்க. அப்புறம் ஆன்சர் கீ வச்சு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எதுக்காக டெஸ்ட் எழுதி பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு எங்கெங்க நல்லா தெரிஞ்ச கான்செப்ட் இருக்கும், கரெக்டா அங்க வந்து மறந்துடும். நல்லா தெரிஞ்ச கான்செப்ட் இருக்கும், ஃபார்முலா மறந்துடும். ஓகே. இல்ல ஃபார்முலாவை பிளஸ் மைனஸ்ல தப்பு பண்ணிருப்பீங்க, இல்ல மேத்தமெட்டிக்கலா தப்பு பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வந்து எங்க நடக்குது அப்படிங்கறத கரெக்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யூ நீட் டு ரைட் டெஸ்ட். ஓகே. ஒரு ஐ திங்க் கேரளா செட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 120 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஓகே. இவங்க கர்நாடகா செட்டை பொறுத்த வரைக்கும் 100 கொஸ்டின்ஸ் இருக்கு. சரிங்களா? இந்த 2 கொஸ்டின் பேப்பருமே எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஆன்சர்ஸ் ஆல்சோ வெப்சைட்லயே இருக்கு. கேரளா செட்டும் சரி, கர்நாடகா செட்டும் சரி, இவங்க வந்து வெப்சைட்ல இருக்கு. கேரளா செட்ல உங்களுக்கு மினிமம் 20 கொஸ்டின்ஸ்க்கு மேல இருக்கும். யார் யாரெல்லாம் PGTRP படிக்கிறீங்களோ அவங்க இந்த கொஸ்டின் பேப்பரை தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அண்ட் மோரோவர் நம்ம இப்போ செட் எக்ஸாம் எழுதுறவங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நல்லா படிங்க. லாஸ்ட் மினிட்ல நல்லா ரிவிஷன் பண்ணுங்க. ஓகே.
ஸோ ஹரிபரியா போகாதீங்க. எக்ஸாம் சென்டருக்கு பிஃபோர் 8:15க்கு போயிடுங்க. 8:30க்கு போனா போதும் அப்படின்னு லெத்தாச்சிக்கா இருக்காதீங்க. 8:15 8:15 முன்னாடி போயிருங்க. ஓகே. ஸோ லைட்டா ஏதாவது சாப்பிட்டு போங்க. எம்டி ஸ்டொமக்கோட போகாதீங்க. ஓகே. உங்களை நம்புங்க. ஓகே. ஸோ பிலீவ் இன் யுவர் செல்ஃப். எஸ். தேங்க்யூ. தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. திஸ் இஸ் மதன் குமார் ஃப்ரம் ப்ரொஃபசர் அகாடமி. தேங்க்யூ.